அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 237வது நாள். இன்று நாம் யூதித்து அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். யூதித்து அதிகாரம் 9. யூதித்தின் மன்றாட்டு. யூதித்து குப்புற விழுந்தார், தலையில் சாம்பலை தூவி கொண்டார், தாம் அணிந்திருந்த சாக்கு உடையை களைந்தார். எருசலேமில் கடவுளின் இல்லத்தில் அன்றைய மாலை தூப வழிபாடு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். என் மூதாதையான சிமியோனின் கடவுளாகிய ஆண்டவரே, அயல் நாட்டாரை பழிவாங்குமாறு அவரது கையில் ஒரு வாளை கொடுத்தீர். அவர்கள் ஒரு கன்னி பெண்ணை கரைப்படுத்துவதற்காக அவளது இடைக்கச்சையை தளர்த்தினார்கள். அவளை இழிவுபடுத்துவதற்காக அவளது ஆடையை கிழித்தார்கள். அவளை பழிக்குள்ளாக்குவதற்காக அவளது கருப்பையை தீட்டுப்படுத்தினார்கள். இவ்வாறு செய்யலாகாது என்று நீர் உரைத்திருந்தும் அதற்கு மாறாக அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே அவர்களின் ஆளுநர்கள் கொல்லப்பட ஒப்புவித்தீர். வஞ்சனையால் கரைப்பட்ட அவர்களது படுக்கை குருதி தோய்ந்திருக்க செய்தீர். அடிமைகளை அவர்களுடைய தலைவர்களோடும் தலைவர்களை அவர்களுடைய அரியணைகளோடும் அடித்து நொறுக்கினீர். மேலும் அவர்களுடைய மனைவியர் கவர்ந்து செல்லப்படவும் புதல்வியர் சிறைப்படுத்தப்படவும் கொள்ளை பொருள்கள் அனைத்தும் அன்பான மக்களால் பகிர்ந்து கொள்ளப்படவும் நீர் ஒப்புவித்தீர். மக்களும் மீது பற்றார்வம் கொண்டு தங்கள் குருதியால் ஏற்பட்ட தீட்டை அருவறுத்து நீர் உதவி அளிக்கும்படி உம்மை மன்றாடினார்கள். கடவுளே, என் கடவுளே, கைம்பெண்ணாகி எனக்கும் செவிசாய் தருளும். அப்போது நடந்தவை, அதற்கு முன்னும் பின்னும் நடந்தவை ஆகிய அனைத்தையும் செய்தவர் நீரே. இப்போது நிகழ்வனவற்றையும் இனி நிகழவிருப்பனவற்றையும் நீரே திட்டமிட்டுள்ளீர். நீர் திட்டமிட்டவை எல்லாம் நிறைவேறின. நீர் திட்டமிட்டவை அனைத்தும் உம்முன் என்று இதோ உள்ளோம் என்றன. வழிகள் எல்லாம் ஆயத்தமாய் உள்ளன. தீர்ப்பு முன்னறிவு மிக்கது. இப்போது அசீரியர்கள் பெருந்திரளான படையோடு வந்திருக்கின்றார்கள். தங்கள் குதிரைகளின் பொருட்டும் குதிரை வீரர்களின் பொருட்டும் இருமாப்பு கொண்டுள்ளார்கள். தங்கள் காலாட்களின் வலிமையால் செருக்கு கொண்டுள்ளார்கள். கேடயம், ஈட்டி, வில், கவன் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் போர்களை முறியடிக்கும் ஆண்டவர் நீர் என்பதை அவர்கள் அறியார்கள். ஆண்டவர் என்பது உமது பெயர். உமது ஆற்றலால் அவர்களது வலிமையை அடக்கிவிடும். உமது சினத்தால் அவர்களின் திறத்தை அழித்துவிடும். ஏனெனில் உமது திருவிடத்தை கரைப்படுத்தவும் உமது மாட்சிமிகு பெயர் விளங்கும் பேழையை தீட்டுப்படுத்தவும் உமது பலிபீடத்தின் கொம்புகளை வாளால் நொறுக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அவர்களுடைய இருமாப்பை உற்று நோக்கும். அவர்கள் தலைமேல் உமது சினத்தை கொட்டும். எனது திட்டத்தை செயல்படுத்த கைம்பெண்ணாகிய எனக்கு வலிமை தாரும். என் உதடுகளின் வஞ்சனையால் அடிமையை அவனுடைய ஆளுநனை அவனுடைய பணியாளனோடு தாக்கி வீழ்த்தும். அவர்களது செருக்கை ஒரு பெண்ணின் கைவன்மையால் நொறுக்கிவிடும். உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததன்று, உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தோரை பொறுத்ததன்று. நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். என் மூதாதையின் கடவுளே, என் வேண்டுதலை கனிவோடு கேளும். இஸ்ரேலின் உரிமை சொத்தாகிய இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீரூற்றுகளை படைத்தவரே, படைப்புகளுக்கெல்லாம் மன்னரே, என் மன்றாட்டுக்கு பரிவோடு செவிசாயும். உமது உடன்படிக்கைக்கு, உமது தூய இல்லத்துக்கும் சியோன் மலைக்கும் மக்கள் உரிமையாக்கி கொண்ட இல்லங்களுக்கும் எதிராக கொடியவற்றை திட்டமிட்டுள்ளோரை என் வஞ்சக சொற்கள் காயப்படுத்தி கொள்ள செய்யும். நீரே கடவுள் என்றும் எல்லா ஆற்றலும் வல்லமையும் கொண்ட கடவுள் என்றும் இஸ்ரேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறிய செய்யும். யூதித்து அதிகாரம் 10. யூதித்து ஒலோபெரினிடம் செல்லுதல். இஸ்ரேலின் கடவுளை நோக்கி யூதித்து கூக்குரலிடுவதை நிறுத்தி தம் அன்றாட்டை முடித்து கொண்டார். தாம் விழுந்து கிடந்த இடத்திலிருந்து எழுந்தார். தம் பணிப்பெண்ணை அழைத்தார். தாம் ஓய்வு நாள்களிலும் திருநாள்களிலும் தங்கி வந்த வீட்டுக்கு இறங்கி சென்றார். தாம் அணிந்திருந்த சாக்கு உடையை அகற்றினார். கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை களைந்தார். நீராடி விலை உயர்ந்த நறுமண எண்ணெய் பூசி வாரி முடித்து தலைமீது மணிமுடியை வைத்து கொண்டார். தம் கணவர் மனாசே இருந்தபோது தாம் உடுத்தி இருந்த பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார். தம்மை காணும் ஆண்கள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் வண்ணம் காலில் மிதியடி அணிந்தார். சிலம்பு, கைவலை, மோதிரம், காதணி போன்ற தம் அணிகலன்கள் அனைத்தையும் அணிந்து தம்மை பெரிதும் அழகுபடுத்தி கொண்டார். தம் பணிப்பெண்ணிடம் திராட்சை ரசம் நிறைந்த தோல்பையையும் எண்ணெய் அடங்கிய குப்பியையும் கொடுத்தார். வறுத்த தானியம், உலர்ந்த பழங்கள், நல்ல அப்பங்கள் ஆகியவற்றை ஒரு பையிலிட்டு நிறைத்தார். அவை அனைத்தையும் சேர்த்து கட்டி தூக்கி கொண்டு வருமாறு அவளிடம் கொடுத்தார். அவர்கள் இருவரும் பெத்தூலியா நகர வாயிலை நோக்கி சென்றார்கள். அங்கு ஊசியாவும் நகர மூப்பர்களான காபிரியும் கர்மியும் நின்று கொண்டிருக்க கண்டார்கள்.
இவர்கள் யூதித்தின் முகத்தோற்றம் வேறுபட்டிருப்பதையும் வழக்கத்திற்கு மாறாக ஆடை அணிந்திருப்பதையும் கண்டார்கள். அவரது அழகை கண்டு மிகவும் வியந்து, எங்கள் மூதாதையரின் கடவுள் உன் மீது அருள் பொழிவாராக, இஸ்ரேல் மக்களின் மாட்சியும் எருசலேமின் மேன்மையும் விளங்க உன் திட்டங்களை நிறைவேற்றுவாராக என்று வாழ்த்தினார்கள். யூதித்து கடவுளை தொழுத பின் அவர்களிடம், நகர வாயிலை எனக்கு திறந்துவிடுமாறு கட்டளையிடுங்கள், நீங்கள் என்னிடம் கூறியவற்றை நிறைவேற்ற நான் வெளியே செல்வேன் என்று வேண்டினார். அவர் கேட்டுக்கொண்டபடி அவருக்கு வாயிலை திறந்து விடுமாறு மூப்பர்கள் இளைஞர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இளைஞர்களும் அவ்வாறே செய்தார்கள். யூதித்து வெளியே செல்ல அவருடைய பணிப்பெண்ணும் அவரோடு சென்றாள். மலையில் இருந்து கீழே இறங்கி பள்ளத்தாக்கை கடக்கும் வரை நகர மாந்தர் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். அதன் பின் அவரை அவர்களால் காண முடியவில்லை. பெண்கள் இருவரும் பள்ளத்தாக்கில் நேரே சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அசீரியர்களின் சுற்று காவல் படை யூதித்தை எதிர்கொண்டது. அவர்கள் யூதித்தை பிடித்து, நீ எந்த நாட்டை சேர்ந்தவள், எங்கிருந்து வருகிறாய், எங்கு செல்கிறாய் என வினவினார்கள். அதற்கு அவர், நான் ஒரு எபிரேய பெண், ஆனால் எபிரேயர்களிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு இரையாக போகிறார்கள். நானோ உங்கள் படைத்தலைவர் ஒலோபெரினை பார்த்து அவரிடம் உண்மை நிலையை எடுத்துரைக்க சென்று கொண்டிருக்கிறேன். அவர் மலைப்பகுதி முழுவதையும் கைப்பற்றக்கூடிய வழியை அவருக்கு காட்டுவேன். அவருடைய வீரர்களுள் யாரும் உயிர் இழக்க மாட்டார்கள். அவர்களின் உடலுக்கோ உயிருக்கோ எவ்வகை தீங்கும் நேராது என்றார். வீரர்கள் அவருடைய சொற்களை கேட்டு அவரை உற்று நோக்க அவருடைய முகம் எழில்மிக்கதாய் அவர்களுக்கு தோன்றியது. அப்பொழுது அவர்கள், எங்கள் தலைவரை காண விரைவாக கீழே இறங்கி வந்ததால் நீ உயிர் பிழைத்தாய். நீ இப்போது அவரது கூடாரத்துக்கு செல். எங்களுள் சிலர் உன்னை அழைத்து சென்று அவரிடம் ஒப்படைப்பர். நீ அவர் முன் இருக்கும்போது அஞ்சாதே. நீ எங்களிடம் சொன்னதே அவரிடம் தெரிவி. அவர் உன்னை நல்ல முறையில் நடத்துவார் என்றார்கள். யூதித்தையும் அவருடைய பணிப்பெண்ணையும் ஒலோபெரினிடம் அழைத்து செல்ல தங்களுள் 100 வீரர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இவர்கள் பெண்கள் இருவரையும் ஒலோபெரினுடைய கூடாரத்துக்கு அழைத்து சென்றார்கள். யூதித்தின் வருகை பற்றிய செய்தி பாளையம் முழுவதும் பரவியதால் எங்கும் ஒரே பரபரப்பாய் இருந்தது. வீரர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் ஒலோபெரினின் கூடாரத்துக்கு வெளியே காத்திருந்தார். அவரை பற்றி அவனிடம் தெரிவித்தார்கள். அவர்கள் அவரது அழகை கண்டு வியந்தார்கள். அவரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்களை பற்றியும் வியந்தார்கள். இத்தகைய பெண்களை தங்களுடைய கொண்டிருக்கும் இந்த மக்களை யாரே இழிவாக கருதுவர்? இவர்களுள் ஒரு ஆணை கூட உயிரோடு விட்டு வைப்பது நல்லதென்று. அவர்களை விட்டு வைத்தால் உலகம் முழுவதையும் வஞ்சித்து விட இவர்களால் முடியும் என்று தங்களுக்குள் பேசி கொண்டார்கள். யூதித்து ஒலோபெரின் சந்திப்பு. பிறகு ஒலோபெரின் காவலர்களும் பணியாளர்களும் அனைவரும் வெளியே வந்து யூதித்தை கூடாரத்துக்குள் அழைத்து சென்றார்கள். அப்போது பொன், மரகதம், விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட கருஞ்சிவப்பு துணியாலான மேற்கவிகையின் கீழ் தன் படுக்கையில் ஒலோபெரின் ஓய்வு கொண்டிருந்தான். அவன் யூதித்தை பற்றி அறிந்ததும் வெள்ளி விளக்குகள் முன் செல்ல தன் கூடாரத்துக்கு முன் வந்து நின்றான். அவன் முன்னும் அவனுடைய பணியாளர்கள் முன்னும் யூதித்து வந்தபோது அவரது முக அழகை கண்டு அனைவரும் வியந்தார்கள். அவரோ ஒலோபெரின் முன்னிலையில் குப்புற விழுந்து வணங்கினார். அவனுடைய பணியாளர்கள் அவரை தூக்கிவிட்டார்கள். யூதித்து அதிகாரம் 11. ஒலோபெரின் யூதித்தை நோக்கி, பெண்ணே துணிவுகொள், அஞ்சாதே. அனைத்துலகுக்கும் மன்னராகிய நேபுகாத்நேசருக்கு பணிபுரிய முன்வரும் எவருக்கும் நான் ஒருபோதும் தீங்கிழைத்ததில்லை. இப்பொழுதும் மலைப்பகுதியில் வாழும் உன் இனத்தார் என்னை புறக்கணியாதிருந்தால் நான் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க முனைந்திருக்க மாட்டேன். ஆனால் இதற்கெல்லாம் அவர்களே காரணம். இப்பொழுது சொல், நீ ஏன் அவர்களிடமிருந்து தப்பியோடி எங்களிடம் வந்திருக்கிறாய்? பாதுகாப்பு தேடித்தானே வந்துள்ளாய். துணிவு கொள். இன்று இரவும் இனியும் உனக்கு ஆபத்து எதுவும் நேராது. எவரும் உனக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். மாறாக என் தலைவர் நேபுகாத்நேசர் மன்னரின் பணியாளரை நடத்துவது போல யாவரும் உன்னையும் நல்ல முறையில் நடத்துவார்கள் என்றான். இதற்கு யூதித்து அவனிடம் பின்வருமாறு கூறினார். உம் அடியவளின் சொற்களை தயை கூர்ந்து கேளும். உம் பணிப்பெண்ணாகி என்னை பேசவிடும். இன்று இரவு என் தலைவரிடம் நான் பொய் சொல்ல மாட்டேன். உம் பணிப்பெண்ணான என் சொற்படி நீர் நடந்தால் கடவுள் உமக்கு முழு வெற்றி அளிப்பார். என் தலைவராகிய நீர் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தோல்வியே காண மாட்டீர். அனைத்துலகின் மன்னரான நேபுகாத்நேசரின் உயிர் மேல் ஆணை. எல்லா உயிர்களையும் நெறிப்படுத்த உம்மை அனுப்பியுள்ள அவருடைய ஆற்றல் மேல் ஆணை. மனிதர்கள் மட்டும் வழியாக நேபுகாத்நேசருக்கு பணிவிடை செய்வதில்லை. காட்டு விலங்குகள், கால்நடைகள், வானத்து பறவைகள் ஆகியவையும் அவருக்கும் அவருடைய வீட்டார் அனைவருக்கும் பணிந்து உமது ஆற்றலால் உயிர் வாழ்கின்றன. உம்முடைய ஞானம் பற்றியும் திறமைகள் பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். நாடு முழுவதிலும் நீரே தலை சிறந்தவர் என்றும் அறிவாற்றலில் வல்லவர் என்றும் போர் திறனில் வியப்புக்குரியவர் என்றும் உலகம் முழுவதும் அறியும்.
அக்கியோர் உமது ஆட்சி மன்றத்தில் அறிவித்தவற்றை நாங்களும் கேள்வியுற்றோம். ஏனெனில் பெத்தூலியாவின் ஆள்கள் அவரை உயிரோடு விட்டு வைத்ததால் அவர் உம்மிடம் சொல்லியிருந்த அனைத்தையும் அவர்களுக்கும் அறிவித்தார். ஆதலால் தலைவர் பெருமானே, அவருடைய சொற்களை புறக்கணியாமல் உமது உள்ளத்தில் இருத்தும். எம் இனத்தார் தங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தாலொழிய அவர்களை யாரும் தண்டிக்க முடியாது. வாள் கூட அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. இது உண்மை. இப்போது என் தலைவருக்கு தோல்வியும் ஏமாற்றமும் ஏற்படாதவாறு சாவு அவர்களுக்கு நேரிடும். ஏனெனில் அவர்களுடைய பாவம் அவர்களை ஆட்கொண்டு விட்டதால் அவர்கள் தீமை செய்யும் போதெல்லாம் தங்கள் கடவுளுக்கு சினமூட்டுகிறார்கள். தங்கள் உணவுப் பொருள்கள் தீர்ந்து போனதாலும் தண்ணீர் எல்லாம் வற்றி போனதாலும் அவர்கள் தங்கள் கால்நடைகளை கொல்ல முடிவு செய்தார்கள். மேலும் உண்ணக்கூடாது என்று கடவுள் தம் சட்டத்தால் விலக்கி வைத்திருந்தவற்றை உண்ணவும் உறுதி பூண்டார்கள். எருசலேமில் உள்ள எங்களின் கடவுள் திருமுன் பணியாற்றும் குருக்களுக்கென்று தூய்மைப்படுத்தி ஒதுக்கி வைக்கப்பட்ட தானியங்களின் முதற் பலன், திராட்சை ரசம், எண்ணெய் இவற்றில் 10 பங்கு ஆகியவற்றை பொதுமக்களுள் யாரும் தங்கள் கையால் தொடவும் கூடாது என்று திருச்சட்டம் விலக்கியிருந்தும் அவர்கள் அவற்றை தங்களுக்கே பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தார்கள். எருசலேமில் வாழ்ந்த மக்களும் இவ்வாறு செய்து வந்தபடியால் ஆட்சி மன்றத்தின் இசைவு பெற்று வர எருசலேமுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறார்கள். இசைவு பெற்று அதை செயல்படுத்த அவர்கள் முற்படும் பொழுது அழிவுறுமாறு அவர்கள் அன்றே உம்மிடம் கையளிக்கப்படுவார்கள். ஆகவே அடியவளாகிய நான் இவற்றையெல்லாம் அறிந்து அவர்களிடமிருந்து தப்பியோடி வந்துள்ளேன். உம்மிடம் சேர்ந்து அரும்பெரும் செயலாற்ற கடவுள் என்னை அனுப்பியுள்ளார். இவை பற்றி கேள்வியுறும் மாந்தர் எல்லாரும் ஏன் உலகம் முழுவதுமே மலைப்புறுவர். அடியாளாகிய நான் இறைப்பற்று உள்ளவள். இரவும் பகலும் விண்ணக கடவுளுக்கு ஊழியம் புரிந்து வருகிறேன். என் தலைவரே, இப்பொழுது உம்மிடம் தங்குவேன். ஆனால் இரவு தோறும் பள்ளத்தாக்குக்கு சென்று கடவுளை மன்றாடுவேன். இஸ்ரவேலர் பாவம் செய்யும் போது அவர் எனக்கு அறிவிப்பார். நான் வந்து அதை உமக்கு அறிவிப்பேன். பின் படை அனைத்தோடும் நீர் புறப்பட்டு செல்லலாம். உம்மை எதிர்ப்பதற்கு அவர்களுள் ஒருவராலும் முடியாது. நான் யூதேயா நாடு வழியாக எருசலேம் சேரும் வரை உம்மை வழிநடத்தி செல்வேன். அங்கு உமக்கு ஒரு அரியணை அமைப்பேன். ஆயனில்லா ஆடுகள் போல் இருக்கும் அவர்களை நீர் துரத்தி அடிப்பீர். ஒரு நாய் கூட உமக்கு எதிராக உருமாது. முன்கூட்டியே எனக்கு அறிவிக்கப்பட்ட இவற்றை உமக்கு தெரிவிக்கவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். யூதித்து சொன்னதை கேட்ட ஒலோபெரினும் அவனுடைய படையாள்களும் மகிழ்ச்சியுற்றார்கள். அவரது ஞானத்தை கண்டு வியந்து, உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உன்னை போல அழகும் ஞானமும் நிறைந்த பேச்சும் கொண்ட ஒரு பெண் இல்லவே இல்லை என்றார்கள். பின் ஒலோபெரின் அவரிடம், எங்கள் கைகளை வலிமைப்படுத்தவும் என் தலைவரை ஏளனம் செய்த மக்களை அழித்தொழிக்கவும் கடவுள் உன்னை அவர்களுக்கு முன்னதாக அனுப்பி வைத்ததும் நல்லதே. நீ தோற்றத்தில் அழகு வாய்ந்தவள் மட்டுமல்ல, பேச்சில் ஞானமிக்கவளும் ஆவாய். நீ சொன்னபடியே செய்வாயானால் உன் கடவுள் எனக்கும் கடவுள் ஆவார். நெபுகாத்நேசர் மன்னரின் அரண்மனையில் நீ வாழ்வாய். உலகமெங்கும் உனது புகழ் விளங்கும் என்றான். யூதித்து அதிகாரம் 12. யூதித்தின் விழுமிய ஒழுக்கம். ஒலோபெரின் தன் வெள்ளி கலன்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு யூதித்தை அழைத்து வர கட்டளையிட்டான். தான் உண்டு வந்த அறுசுவை உணவையே அவள் உண்ணவும் தன் திராட்சை மதுவையே அவள் பருகவும் ஏற்பாடு செய்ய ஆணையிட்டான். அதற்கு யூதித்து, இவற்றை நான் உண்ண மாட்டேன், அது குற்றமாகும். நான் கொண்டு வந்துள்ள உணவுப் பொருளே எனக்கு போதும் என்றார். ஒலோபெரின் அவரிடம், நீ கொண்டு வந்துள்ள உணவுப் பொருள்கள் தீர்ந்து போகுமானால் அவை போன்ற உணவை உனக்கு கொடுக்க எவ்வாறு எங்களால் முடியும்? உன் இனத்தாருள் ஒருவரும் எங்கள் நடுவே இல்லையே என்றான். என் தலைவரே, உயிர் மேல் ஆணை, அடியவள் என்னிடமுள்ள உணவுப் பொருள்கள் தீர்ந்து போவதற்கு முன்னரே ஆண்டவர் தாம் திட்டமிட்டுள்ளதை என் வழியாய் செயல்படுத்துவார் என்றார் யூதித்து. பிறகு ஒலோபெரின் பணியாளர்கள் யூதித்தை கூடாரத்திற்குள் அழைத்து சென்றார்கள். அவர் நள்ளிரவு வரை உறங்கினார். வைகரை வேளையில் துயில் எழுந்தார். அடியவள் வெளியே சென்று இறைவனிடம் அன்றாடும்படி என் தலைவர் கட்டளையிடட்டும் என்று யூதித்து ஒலோபெரினுக்கு சொல்லி அனுப்பினார். அவரை தடை செய்யாமல் இருக்க ஒலோபெரின் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டான். யூதித்து 3 நாள் பாளையத்தில் தங்கியிருந்தார். இரவு தோறும் பெத்தூலியாவின் பள்ளத்தாக்குக்கு சென்று பாளையத்தின் அருகில் இருந்த நீரூற்றில் குளிப்பார். குளித்து முடித்த பின் தம் இனத்து மக்களுக்கு வெற்றி அளிக்கும் வழியை தமக்கு காட்டுமாறு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை மன்றாடுவார். அவர் தூய்மை அடைந்தவராய் திரும்பி வந்து மாலையில் உணவு அருந்தும் வரை கூடாரத்துக்குள்ளேயே தங்கியிருப்பார். ஒலோபெரின் அளித்த விருந்து. 4ஆம் நாள் ஒலோபெரின் தனக்கு நெருக்கமான பணியாளர்களுக்கு மட்டும் விருந்து அளித்தான். படைத்தலைவர்களுள் ஒருவரையும் அழைக்கவில்லை. தன் உடைமைகள் அனைத்தும் பொறுப்பாயிருந்த பகோவா என்ற உயர் அலுவலரிடம், நீர் உடனே சென்று பொறுப்பில் உள்ள அந்த எபிரேய பெண் வந்து நம்மோடு உண்டு பருக இணங்க செய்யும். இத்தகைய பெண்ணுடன் நாம் உறவு கொள்ளாமல் விட்டுவிடுவது நமக்கு இழிவாகும்.
அவளை நாம் கவர்ந்திழுக்க தவறினால் அவள் நம்மை எள்ளி நகையாடுவாள் என்றான். ஒலோபரினிடமிருந்து பகோவா வெளியேறி யூதித்திடம் சென்று, என் தலைவர் முன்னிலையில் பெருமை அடையவும் எங்களோடு திராட்சை மது அருந்தி மகிழ்ந்திருக்கவும் நெபுகாத்நேசரின் அரண்மனையில் பணியாற்றும் அசீரிய பெண்களுள் ஒருத்தி போல மாறவும் இத்துணை அழகு வாய்ந்த பெண்மணியாகிய தாங்கள் தயங்காமல் வர வேண்டும் என்றான். யூதித் அவனிடம், என் தலைவர் சொன்னதை செய்ய மறுக்க நான் யார்? அவருக்கு விருப்பமானதை நான் உடனே செய்வேன். நான் இறக்கும் வரை அது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்றார். ஆகவே யூதித் எழுந்து சிறப்பாடை அணிந்து பெண்களுக்குரிய எல்லா அணிகலன்களாலும் தம்மை அழகுபடுத்தி கொண்டார். அவருடைய பணிப்பெண் அவருக்கு முன்னே சென்றாள். யூதித் நாள்தோறும் உணவு அருந்துகையில் விரித்து அமர்வதற்காக பகோவா கொடுத்திருந்த கம்பளத்தை ஒலேபரினுக்கு முன்னிலையில் பணிப்பெண் தரையில் விரித்தாள். பின் யூதித் உள்ளே சென்று அதன் மேல் அமர்ந்தார். ஒலேபரினுடைய உள்ள மகிழ்ச்சியால் துள்ளியது. அவனது மனம் கிளர்ந்தெழுந்தது. அவரை கண்ட நாள் முதலே அவரோடு உறவு கொள்ள வாய்ப்பு தேடியிருந்ததால் இப்பொழுது அவரை அடைய அவன் ஏக்கம் கொண்டான். எனவே ஒலேபரின் அவரிடம், மது அருந்தி எங்களுடன் களிப்புற்றிரு என்றான். அதற்கு யூதித், என் தலைவரே, நான் மகிழ்ச்சியோடு மது அருந்துவேன், ஏனெனில் இந்நாள் என் வாழ்வின் பொன்னாள் ஆகும் என்றார். தம் பணிப்பெண் சமைத்திருந்ததை எடுத்து அவன் முன்னிலையில் உண்டு பருகினார். ஒலோபரின் அவரிடம் தன் மனத்தை பறிகொடுத்து மட்டுமீறி குடித்தான். பிறந்த நாள் முதல் அன்று போல அவன் என்றுமே குடித்ததில்லை.